புட்டபர்த்தி வாழும் புண்ணிய ரூபன் இஷ்டமான வரம் நீந்திடும் ஈசன் கண்ணனும் ராமனும் கணபதி வேலனும் தன்மதி சூடிய சிவனுடன் பிரம்மனும் பெண்ணொரு கொண்டருள் புரிகின்ற சக்தியும் எண்ணரும் தெய்வங்கள் இவன் என்னுணர்ந்திடு பக்தி நிவாசா சாயிரா பரமதயாளா சாயிரா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய்ராம் டு ஆல். ஸோ உங்களை எல்லாரையும் பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் வித் த கொஷின்ஸ். சாய்ராம், என் பேர் சாய்லையா. எனக்கு வந்துட்டு 10 வயசு ஆகுது. நான் மகாத்மா காந்தி வித்யாலயாவில் படிக்கிறேன். நான் வெஸ்ட் மாம்பலம் சமிதி. சாய்ராம், என் பேர் தன்யஸ்ரீ. எனக்கு 9 வயசாகுது. என்னோட சமிதி சாலி கிராமத்தில் இருக்குது. நான் பிஎஸ்பிபி ஸ்கூலில் படிக்கிறேன். சாய்ராம், என் பேர் சாயேஸ்வரி. நான் ஹிந்து சீனியர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் போகிறேன். எனக்கு 12 வயசு ஆகுது. நான் வெஸ்ட் மாம்பலம் சமிதி. இப்போ நாங்கள் பருத்தி 4 days ஆச்சு அண்ட் வி ஆர் ரியலி என்ஜாயிங் இட். சாய்ராம், என் பேர் சாய் வைஷ்ணவி. எனக்கு 12 years ஆகுது. நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் போகிறேன். ஜேக்கப்பாகருடைய ஹிந்து வித்யாலயா ஸ்கூலில் நான் படிக்கிறேன். என்னோடய சமிதி ரங்கராஜபுரம் சமிதி, சென்னை மெட்ரோ வெஸ்ட். என்னோட நேம் சத்விகா. நான் 4th ஸ்டாண்டர்ட் போட்டேன். என்னோட ஸ்கூல் இஸ் அக்ஷதா போல். நான் யங்கராஜபுரம் சமிதி. சாய்ராம் டு ஆல். என்னோட பேர் வித்யஸ்ரீ. நான் பாஸ் பால்விகாஸ் அண்ட் சுவாமி டிவோட்டியும் கூட. ஸோ இன்றைக்கி நாங்கள் தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ட்ராமா ப்ரொடக்ஷனுக்காக இங்கே வந்திருக்கோம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ மொத்தமாக 53 குழந்தைகளோட நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ணி நியர்லி 4 months நாங்கள் டைம் எடுத்து ட்ரெயின் பண்ணி இப்போ இந்த ஈவெண்ட்டை நாங்கள் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கோம். நாளைக்கு தான் இந்த தேவி மகாத்மியம் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு புட்டுப்பருத்தி நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்கல்ல. ஸோ புட்டுப்பருத்திக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது, இங்கே நீங்கள் வந்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, அதை பற்றி ஒரு 2-3 வார்த்தைகள். பருத்திக்கு நான் நிறையா டைம் வந்திருக்கேன். நான் எவ்வளோ சேடாக இருந்தாலும் பிரசாந்தி நிலையமில் ஒரு ஸ்டெப் வச்சா போதும், என்னோடய சேட்னஸ் எல்லாம் போயிட்டு ஹாப்பினஸ் ஃபுல்லாக எனக்குள்ளே ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் குல்வந்த் ஹாலில் நான் போனதுக்கப்புறமா நான் என்னெல்லாம் தாட் நினச்சிட்டு இருக்கேனோ அதெல்லாம் போயிட்டு பீஸ் அண்ட் குவைட்டாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக சுவாமியோட கனெக்ட் ஆகுற மாதிரி, சுவாமி என் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும். தேங்க்யூ சாய்ராம். ஸோ குல்வந்த் ஹால்னு சொல்கிறச்சே குல்வந்த் ஹால் எவ்வளோ பெரிய விஷயம், அங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்றது இன்னுமே ரொம்ப சொல்கிறதுக்கு சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ குல்வந்த் ஹாலை பற்றி சொல்லுங்கள் சார். குல்வந்த் ஹால் சுவாமி இருந்த இடம். அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே கிரேட் லெஜெண்ட்ஸ் அவங்களாம் ஆடிருக்காங்க நிறைய பேர். ஸோ ஆடி அவங்க இன்றைக்கி முன் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் பேஸில் நாங்கள் ஆடுறதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ சுவாமி இருந்த இடம்னு சொல்கிறச்சே சுவாமியை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஹிஸ்ட்ரி தெரியும், அவரோட சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அவர் சின்ன வயசில் இருக்கிறச்சே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் உங்களுக்கு பிடிச்சது என்ன ஒரு மெமரபிளான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? எனக்கு சுவாமி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனில் உட்காந்து ஒரு பாட்டு பாடினார், மானச பஜரேன்னு. அது எனக்கு பிடிச்ச பாட்டு. அதுதான் எனக்கு மெமரபிளான ஒரு ஸ்டோரி கூட. ஓகே. ஸோ சுவாமி நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நம்ம கேட்காதது எல்லாமே நமக்கு பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது சுவாமியை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணால் சுவாமி ரொம்ப ஹாப்பி ஆவார்? சுவாமியை ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம அம்மா அப்பா பேச்சை கேட்டணும். அம்மா அப்பா பேச்சை கேட்டு அவளை ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் டிசிப்ளினாக இருக்கணும். எல்லாருக்கும் கைண்ட் அண்ட் கேரிங்காக இருக்கணும். ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணும். லவ் ஆல் அண்ட் சர்வ் ஆல். ஓகே.
ஸோ நம்ம பால்விகா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க யாருன்னா நம்மளோட குருஸ். ஸோ பால்விகாஸ் குருஸ் வந்து உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவ், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அவங்க குருஸ் நம்ம ஹெல்ப் பண்ணது, டீச் பண்ணது, லைக் ஸ்டோரிஸ், பஜன் எவ்ரிதிங். அவங்க ஸோ மச் கேரி நம்ம காட அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நம்ம பால்விகாஸ் வந்து ரொம்ப வருஷமாக வந்து நம்ம இங்கே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வெளியில் நம்ம ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவளுக்கும் நம்ம பால்விகாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம எந்த விதத்தில் டிஃபர் ஆகுறோம், அவங்கள பார்க்க நம்ம எந்த விதத்தில் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறோம்? நம்ம பால்விகாஸ் கிளாஸில் நிறையா பகவத்கீதா, பஜகோவிந்தம், ஸ்லோகாஸ், அது மட்டும் இல்லாமல் வேல்யூஸ் அண்ட் 5 days எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கா. அந்த வேல்யூஸை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கைண்டாக எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிறோம். இதே மாதிரி மற்றவாளும் நடந்துட்டா அவளும் ரொம்ப கைண்டாக லவ்விங்காக நடந்துப்பாங்க. வெரி நைஸ். ஸோ இப்போ நம்ம மெயினாக இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த தேவி மகாத்மியம் அப்படின்ற அந்த டான்ஸ் ட்ராமாக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி ஒரு 2-3 வார்த்தைகள். தேவி மகாத்மயம்ன்றது தேவியோடைய மகிமைகளை பற்றி சொல்கிறது. தேவி எப்படி அசுரர்கள் அழிச்சு தேவர்கள் எல்லாரையும் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணினான்றது தான் இந்த ஃபுல் கதையே. ஸோ தேவி வந்து எப்படி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து எல்லா அசுராசியும் அழிச்சா அப்படின்றது தான் இந்த தேவி மகாத்மயம்ன்ற ஒரு ஃபுல் ட்ராமா. ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்து இந்த தேவி மகாத்மியம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரசாந்தி நிலையம் நிறைய பேர் நிறைய தடவை வந்திருப்பீங்க. ஸோ இங்கே பிரசாந்தி நிலையம் உங்களுக்கு ஃபேவரட் ஸ்பாட் என்னது? பிரசாந்தி நிலையத்திலே என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் சாய் குல்வந்த் ஹால். ஏன்னா அங்கே பகவானோட தர்ஷனும் கிடைக்கும், அதுக்கப்புறமா பியூட்டிஃபுல் சாங்ஸ் அண்ட் பஜனும் கேட்க முடியும். வெரி நைஸ். ஸோ நம்ம வந்து சுவாமி நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம லைஃப்பில் நம்மளோட கிராட்டிடியூடை நம்ம எப்படி காட்ட போகிறோம், எப்படி சுவாமிக்கு தேங்க் பண்ண போகிறோம்? நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். அப்புறம் இன் அவர் லைஃப் பாபா ஆல் திங்ஸ் நமக்கார வி ஷுட் பி தேங்க்யூ ஃபார் பாபா. ஓகே, தேங்க்யூ ஆல். ஜெய் சாய்ராம். பக்தி நிவாஸ்